வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பஞ்சபூத புள்ளிகள் எவ்வளோ அழகாக மனசில் பதிய வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் 12 உறுப்புகள், 12 உறுப்புகளுக்கும் 12 சக்தி ஓட்ட பாதைகள். ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையிலும் 5 புள்ளி, 12 5 60 புள்ளிகள். இந்த 60 புள்ளிகள் கண்டிப்பாக ஒவ்வொரு அக்குபங்க்சரிஸ்ட்டுக்கும் மனப்பாடமாக இருக்கணுங்க. இந்த 60 புள்ளிகள் எந்த விதத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னுறுப்பு சக்தி ஓட்ட பாதைகள் எல்லாத்துலேயுமே பஞ்சபூத புள்ளியில முதல் புள்ளி மரத்திலையும், அடுத்த நெருப்புலையும், அதுக்கடுத்த புள்ளி நிலத்திலையும், அப்புறம் காற்று நீர் அதில் முடிவடையுங்க. இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்கேன் உட்டு, ஃபயரு, எர்த்து, மெட்டலு, வாட்ரு, இப்படி தாங்க வரும். அதே மாதிரி யாங் சக்தி ஓட்ட பாதைகள் எல்லாமே காற்று புள்ளியில் ஆரம்பித்து நிலம் புள்ளியில் முடிவடையுங்க. காற்று, நீர், மரம், நெருப்பு, நிலம் அப்படின்ற புள்ளியில முடிவடைய போகுதுங்க. இங்க பாருங்க, மெட்டல், வாட்டர், உட்டு, ஃபயரு, எர்த்து, இப்படி முடிவடையும். இன்னுறுப்புகள் மொத்தம் 6 சக்தி ஓட்ட பாதைகள். அதுல நுரையீரல், பெரிகார்டியம், இருதயம், இந்த 3 சக்தி ஓட்ட பாதையும் கைகள்ல முன்புறமா வரும். மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகம், இந்த 3 சக்தி ஓட்ட பாதையும் கால்கள்ல உட்புறமா வரும். பெருங்குடல், மூவப்பு மண்டலம், சிறுகுடல், இந்த 3 சக்தி ஓட்ட பாதையும் கைகள்ல பின்புறமா வரும். யாங்குடைய சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்றதுனால எஸ்டி, ஜிபி, யூபி, வயிறு, பித்தப்பை, சிறுநீர்ப்பை, இந்த 3 கால்கள்ல வெளிப்புறமா வருங்க. சுண்டு விரல் இருதய சக்தி ஓட்ட பாதை, மோதிர விரல் பக்கத்துல இந்த நெகக்கண் ஓரம் இருதயத்துடைய மரப்புள்ளி. அதே இந்த பக்கம் சிறுகுடலோட காற்று புள்ளி வந்துருங்க. அதே மாதிரி நடுவிரலுடைய இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ரத்தம் எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த இடம் ரத்த டெஸ்ட் பண்ணும்போது எடுப்பாங்களா அந்த இடம் பெரிகார்டியத்துடைய மரப்புள்ளி. கட்டை விரலுடைய நகைக்கண் ஓரம் நுரையீரலுடைய மரப்புள்ளி. பாருங்க, கட்டை விரலோட நகைக்கண் ஓரம் எல்லியுடைய உட் பாயிண்ட். பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் பெரிகார்டியத்துடைய உட் பாயிண்ட். சுண்டு விரலுடைய மோதிர விரல் உட்புறம் நகைக்கண் ஓரம் ஹெச்சுடைய உட் பாயிண்ட். அடுத்து மரத்துக்கு அடுத்தது நெருப்பு. இந்த கட்டை விரல்ல இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த எலும்புக்கு மத்தியில 2 தோல் நிறமும் சந்திக்கக்கூடிய இடம் நுரையீரலுடைய நெருப்பு புள்ளி. இந்த நடுவிரல் மடங்கனா எங்க தொடுதோ இந்த இடம் பெரிகார்டியத்துடைய நெருப்பு புள்ளி. இந்த சுண்டு விரல் மடங்கனா எங்க தொடுதோ அந்த இடம் இருதயத்துடைய நெருப்பு புள்ளி. பாருங்க, இந்த எலும்புக்கு மத்தியில 2 தோல் நிறம் சந்திக்கக்கூடிய இடத்துல எல்லியுடைய ஃபயர் பாயிண்ட். அதே மாதிரி பெரிகார்டியம் நடுவிரல் தொடக்கூடிய இந்த இடம் பெரிகார்டியத்துடைய ஃபயர் பாயிண்ட். அதே போல சிறுகுடல் தொடக்கூடிய இந்த இடம் எஸ்ஐயுடைய ஃபயர் பாயிண்ட். அதே மாதிரி சுண்டு விரல் பக்கத்துல இந்த மணிக்கட்டு ஓரத்துல முடிவடையக்கூடியதுதான் இருதயத்துடைய நிலப்புள்ளி. அதே மாதிரி இந்த நடுவிரலோட நேர் இதுல மணிக்கட்டு மத்திய பகுதியில் இருக்கிறதான் பெரிகார்டியத்துடைய நிலப்புள்ளி. அதே மாதிரி கட்டவிரல் பக்கம் நாடி பார்க்கக்கூடிய இடம் வருது இல்லைங்களா, அந்த பள்ளம், அதுதான் நுரையீரலுடைய நிலப்புள்ளி. இங்க பாருங்க, இந்த கட்டை விரல் முடியக்கூடிய இடம், நாடி பார்க்கக்கூடிய இடம் எல்லியுடைய எர்த்து. அதே மாதிரி நடுவிரலோட மத்திய மணிக்கட்டோட பகுதி பெரிகார்டியத்தோட எர்த்து. அதே மாதிரி சுண்டு விரல் பக்கம் இந்த மணிக்கட்டு முடியக்கூடிய இந்த பள்ளம் இருதயத்துடைய எர்த்து. இப்போ நகைக்கண் ஓரம் எல்லாம் மரப்புள்ளி, உள்ளங்கை எல்லாம் நெருப்பு புள்ளி, மணிக்கட்டு எல்லாம் நிலப்புள்ளி. நிலத்துக்கு அடுத்தது காற்று தான் வரும். ஆனா நம்ம இப்ப மனசுல எளிமையா பதியறதுக்காக நீர் புள்ளியை பார்க்க போறோம். இந்த கையை எப்படி மடக்கினா இங்க ஒரு நரம்பு தெரியுது பாத்தீங்களா, இந்த நரம்புக்கு கட்டை விரல் பக்கமா அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த நரம்புக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பள்ளம் நுரையீரலுடைய நீர் புள்ளி. அதே இந்த பக்கம் இருக்கக்கூடிய பள்ளம் பெரிகார்டியத்துடைய நீர் புள்ளி. இந்த ரேகை முடியக்கூடிய இடம் இருதயத்துடைய நீர் புள்ளி. இந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த நரம்புக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பள்ளம்
இதுதான் வந்து எல்லியோடைய வாட்டர் பாயிண்ட். அதே இந்த பக்கம் இருக்கக்கூடிய பள்ளம் வந்து பெரிகார்டியத்துடைய வாட்டர் பாயிண்ட். அதே போல இந்த ரேகை வந்து முடியக்கூடிய இடம் வந்து ஹெச்சுடைய வாட்டர் பாயிண்ட். இப்போ இந்த மெட்டல் புள்ளி காற்று புள்ளி தாங்க வந்து கொஞ்சம் சூன் கணக்கு வந்து மனசுக்குள்ள வச்சுக்கணும். இந்த கட்டை விரல் பக்கம் இந்த மணிக்கட்டு ரேகையிலிருந்து ஒரு சூன் வந்து எல்லியோடைய காற்று புள்ளி. அதே சுண்டு விரல் பக்கம் 1.5 சூன் வந்து இருதயத்துடைய காற்று புள்ளி. அதே மணிக்கட்டோட மத்திய பகுதியிலிருந்து 3 சூன் தான் வந்து பெரிகார்டியத்துடைய காற்று புள்ளி. பாருங்க, எல்லியுடைய நிலப்புள்ளியிலிருந்து ஒரு சூன் தான் வந்து எல்லியுடைய காற்று புள்ளி. அதே மாதிரி இருதயத்துடைய நிலப்புள்ளியிலிருந்து 1.5 சூன் தான் வந்து இருதயத்துடைய காற்று புள்ளி. அதே போல பெரிகார்டியத்துடைய நிலப்புள்ளியிலிருந்து 3 சூன் தான் வந்து பெரிகார்டியத்துடைய காற்று புள்ளி. இப்போ இந்த சோர்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, முழு சக்தி தேங்கி இருக்கக்கூடிய புள்ளி, இது எல்லாமே வந்து இன்னோடைய உறுப்புகள்ல வரக்கூடிய சக்தி ஓட்ட பாதையில வரக்கூடிய நிலப்புள்ளி தான் எல்லாமே வந்து சோர்ஸ் பாயிண்ட். சோர்ஸ் பாயிண்ட் அப்படின்னா முழு சக்தி தேங்கி இருக்கக்கூடிய புள்ளி. இந்த நிலப்புள்ளிகள் தான் வந்து அந்த சக்தி ஓட்ட பாதையில இன்னோட சக்தி ஓட்ட பாதையில முழு சக்தி தேங்கி இருக்கக்கூடிய புள்ளி. இப்ப இந்த புள்ளி எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, அந்த சக்தி ஓட்ட பாதையில நாம வந்து சிகிச்சை கொடுத்தும் அந்த உறுப்புக்கு உண்டான சக்தி வந்து நல்லபடியா போய் சேரல அப்படின்னும் போது நம்ம முதல்ல சிகிச்சை கொடுக்க வேண்டியது வந்து இந்த நிலப்புள்ளிக்கு தான். அது எப்படி அப்படின்னா, ஒரு புறாவை வந்து பறக்க விட்டோம் அப்படின்னா அது பறக்கும். அதனோட சக்தி குறைய 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 அதனால பறக்க முடியாத போது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து நிலத்துல தான் விழுந்து கிடக்கும். மறுபடியும் அந்த புறாவை வந்து தூண்டி விட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சக்தி கொடுக்கும்போது அந்த புறா நல்லபடியா பறக்குங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படை தான் இது. புரியறதுக்காக தான் இந்த விளக்கம். அந்த சக்தி வந்து இங்கதான் வந்து விழுந்து கிடக்கும், மண்ணுல உயிரற்று போய் அதை தட்டி எழுப்பி அதுக்கு மேல அந்த உறுப்புக்கு சக்தி கொடுக்கும்போது அந்த உறுப்புக்கு உண்டான சக்தி வந்து அழகான முறையில போய் சேரும். இந்த 15 புள்ளிகள் மனப்பாடம் பண்றது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். பாருங்க, இது நெகக்கண் ஓரம் வர்றதெல்லாமே வந்து ஜிங்குவல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நெகக்கண் ஓரம் வரக்கூடிய புள்ளி, இது ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையிலும் வருது. பாருங்க, நெகக்கண் ஓரம் எல்லாம் மரப்புள்ளி, உள்ளங்கை எல்லாம் நெருப்பு புள்ளி, மணிக்கட்டு எல்லாம் நிலப்புள்ளி. அதே மாதிரி இந்த கையை மடக்கக்கூடிய இடமெல்லாம் நீர்ப்புள்ளி. காற்று புள்ளி மட்டும்தான் நாம சூன் கணக்குல ஞாபகம் வச்சுக்க போறோம். இந்த 15 புள்ளியை நல்ல முறையா மனசுல பதிஞ்ச பிறகு அடுத்த வகுப்புக்கு நீங்க வாங்க. நல்லது.